நீங்க யாருக்காக பிரார்த்தனை பண்றீங்க? நண்பனுக்காகவா, உறவுக்காகவா? பிறப்பு மாதிரி நேரத்துல யாரை எதிர்பார்க்கிறீங்க? அந்த செய்தியை முதல்ல யாருக்கு சொல்றீங்க? அது முக்கியமா சொன்னாங்க. அப்புறம் அவங்க கொடுத்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவங்க பேசும்போதுதான் மைக்கு அதிக தொந்தரவு இல்லாம இருக்கு. அவங்களுக்கு மைக்கு நல்ல உறவு இருக்கு, நட்பாகவும் இருக்கலாம். உண்மையிலேயே ஏகப்பட்ட சேலஞ்சுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த உண்மையை சொல்லணும் தானே. ஏன்னா இந்த அரங்கத்துல நல்ல அரங்கம், அதை விட மிகச்சிறந்த அவை நீங்க, மிகச்சிறந்த அவை. குழந்தைங்களுடைய சப்தம், போக்குவரத்து, அதை கூட சமாளிச்சிடலாம். ஆனா போய் போய் வந்த நம்ம ஊர் கரண்ட் மாதிரி பேச்சு தெளிவு இல்லாம இவங்க பேசுறது கூட சில விஷயம் எனக்கு காதுல சரியா விடல. அது பாரதி மனசுக்கு பெரிய யோசனை. ஏன்னா அவங்க பதில் சொல்லணும், அதுக்கு அமைப்பு இல்லை. ஆனா அதையும் மீறி ஒரு நிகழ்ச்சியை ஏறக்குறைய எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரமா? இன்னும் எவ்வளவு நேரத்தியா நீங்க இருப்பீங்க? அதனால அந்த பெருந்தன்மைக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க எங்க இந்த பெருந்தன்மைக்கு அதிக வாழ்த்துக்கள். அதே எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அது அவங்களால சார்ட் அவுட் பண்ண முடியல. என்ன தெரியல, நானும் மைக்கை நகர்த்தி பார்த்தேன், பரவாயில்லாம இருந்தது. பார்ப்போம் என்ன இருக்கு, அதோட தானே வாழணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்க எது பிரச்சனையா இருக்கு பார்க்கலாம். உறவுகள் தான் பிரார்த்தனை பண்ணும், நண்பருக்காக பண்ணாது. எல்லாரும் கூடி மைக்குக்காக பிரார்த்தனை, ஏன்னா அது சரியா இருந்தாதான் பாரதி மேடத்துக்கு பேச வாய்ப்பு இருக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்துருக்கிறாங்க. காலையில எஸ்எஃப்ஓல இருந்து கிளம்பும் போது ரோடே தெரியல, அவ்வளவு பனி இறங்கி. ஏன்னா இந்த பகுதியில் அப்படி பனி இருக்கு. இந்த பனிக்கு மத்தியில் அதிகாலையில கிளம்பி எப்படியாவது சாந்தியாக போயிடணும் அப்படின்னு வந்து சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ்ல ஏறி வந்து இறங்கியிருக்கிறாங்க. இவ்வளவு பயணம் பண்ணி வந்த ஒருத்தரை பேச வைக்க நீங்க எல்லாரும் ஆவலா காத்துக்கிறீங்க. இந்த உற்சாகம் அவர்களை பேச வைக்கும். நட்பே 2 minutes வெயிட் பண்ணணுமா? புதுசா வேற மைக் வரும். அதாவது ஒரு பேச்சாளருக்கு ஃப்ளோன்றது ரொம்ப முக்கியம். நடுவராக இருக்கிறாலும் உட்காந்து என்ன வேணாலும் பேசலாம். பேச்சாளராக இருக்கும்போது அந்த நேரத்துக்குள்ள முடிக்கலாம். சரி, பேச்சாளர்களுக்கு 1-2 சொல்றேன். கூடுமான வரைக்கும் உங்க பேச்ச பட்டிமன்றத்துக்கு வரும்போது முன்னாடி தமிழ் வணக்கம், தாய் வணக்கம் எல்லாம் அதிக தேவையில்லை, அது நேரத்தை எடுத்துரும். நேர பட்டிமன்றத்துக்கு வரணும். இப்ப நீங்க தனி பேச்சு பேசுறீங்க, நீங்க தமிழ் வணக்கம், கவியரங்கத்தில் சொல்லுவாங்கல்ல, தாயை தமிழை உன்னை வணங்குகிறேன், நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாக்க. சும்மா இவர் ஒரு 1000 வருஷம் இருக்க போற மாதிரி மொழிதாரு. இனி உனக்கு நீ தலைவணங்க தேவையில்லை, இப்படியெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் உதாரணம், அது ஒரு அலங்காரம், அது தேவையில்லை. பட்டிமன்றத்தில் நேரடியா பொருளுக்கு வரணும்.
வார்த்தைகளை சிக்கனம் செய்யணும். எவ்வளவு எடிட் பண்ணி பேசுறீங்களோ அவ்வளவு பட்டிமன்ற பேச்சு ஜெயிக்கும். இது வந்து ஒரு பேச்சாளர்களா வர்றவங்களுக்கு சொல்றேன். நீங்களே எடிட் பண்ணலாம். சரி, நாங்கெல்லாம் ஆரம்ப காலத்துல பேச வரும்போது பக்கம் பக்கமா எழுதுவோம். அப்புறம் அதுல குறைச்சு எழுதுவோம். ஒரு நூலாசிரியரா வரணும்னா சுஜாதா ஒரு காலத்துல சொல்லியிருக்காரு, சிறுகதை எழுதினேன்னா எழுதி வச்சிரு, ஒரு 6 மாதம் கழிச்சு படிச்சுப்பாரு, அப்பவும் அது சரியா இருந்தா அதை அனுப்புன்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி பேச்சாளர்களும் கூடுமான வரைக்கும் குறைச்சிக்கிறது வார்த்தைகளை, அது நல்லது. பட்டிமன்றத்துக்கு அப்படிதான் தயாராகும். இந்த மேடையில இருக்கிற பேச்சாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளா இருக்கு. உண்மையா பேசலாமா? வாங்கம்மா. திரும்பவும் அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் தொடர்ந்து பயமாகிற ஒரே ஒரு அன்பும் அறிவும் வாய்ந்த மைக் அவர்களே, நீங்க ஏன் பேச மாட்டீங்க? உங்க மைக் நல்ல வேலை. இந்த மைக்ல வேணா பேசுங்கம்மா. மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, சாண்டியாகோ தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களே, இந்த அரங்கத்திலே கூடியிருக்கின்ற அன்பு தமிழ் மக்களே, எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் ஒரு 20-23 வருஷமா பேசிட்டு இருக்கேங்க. இவ்வளவு பயத்தோடு நான் ஒரு மேடைக்கு எனக்கு அப்புறமா ராஜா சார் பேச போறாருன்னா கூட இவ்வளவு பயம் இருக்காது. இப்ப அப்படி நடுங்கிட்டு பேசுற, இந்த மைக்கு எப்ப வெடிக்குமோ. ஒரு நல்ல தலைப்பை இவ்வளவு ரசித்து கேட்கிற இவ்வளவு சிறப்பான அவை அமைந்திருப்பது எங்களினுடைய அதிர்ஷ்டம். சில அதிர்ஷ்டத்துக்கு நடுவில் சில துரதிருஷ்டம் வரும். இந்த மைக் அந்த மாதிரி பார்க்கலாம், போக போக சரியாயிரும் நம்பலாம். அவரு படு உற்சாகமா இருக்காரு. இந்த மைக்கை வேணா அவங்களுக்கு வைங்க, அவங்க பேசி முடிச்ச பிறகு நான் எடுத்துக்கிறேன். நீங்க நடுவில் ஏதாவது சொல்லணும்னு தெரிய வர நானா சொல்லிக்கிறேன். இல்ல தயவு செய்து யாராவது ஒருத்தர் வாங்க. இல்ல பரவாயில்ல. ஏன்னா உங்க ஸ்லோ கருத்து அந்த மைக் ஆஃப் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. இந்த நடுவில் டமா சத்தம் கேட்கும் போது எல்லாரும் நீங்க கை தட்டிடுங்க. நான் கூட நினைச்சுட்டேன் என் பேச்சுக்கு தான் கை தட்டுறேன். பெருமக்களை, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால நீண்ட நேரம் நீங்க பேசுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்குற முடிஞ்ச மட்டும் எனக்கு முன்னாலே பேசிய வள்ளி அவர்களை மனமாற பாராட்டுகின்றேன். என இவ்வளவு மேடைகள் கண்டு பலவிதமான மைக்குகளை சந்தித்த எங்களுக்கே ஒரு அச்சம் இருக்கிறது என்றால், அவ்வளவு பெரிய வாய்ப்புகளை பெறாத அவர் ஒரு பதட்டம் இல்ல, ஒரு தயக்கம் இல்ல, போடுன்னு போட்டாங்க. அவருக்கும் இந்த மேடையிலே இதுவரை பேசிய அத்தனை பேச்சாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை முதலிலே நான் தெரிவித்துக் எல்லாருமே ரொம்ப சிறப்பா பேசினாங்க. குறிப்பாக அந்த குழந்தைகள் பேசுற போது இந்த மைக்கு கூட அவங்களதான் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. அப்போ அவர் சொல்லுவாங்க. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாண்டியாகோ தமிழ்ச்சங்கம் எங்களை பெருமைப்படுத்தி இருக்கிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்ன பாரதிதாசனின் வழி நின்று உங்களினுடைய சொந்த மண்ணை விட்டு இங்கே வந்த பிறகும் தமிழ் மொழியால் இணைந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும்
பாராட்டி மகிழ்கின்றேன். வள்ளி பேசுறப்போ சொன்னாங்க, யாராவது பிரார்த்தனை செய்வீங்களா நண்பர்களுக்காக? அப்படியாம்மா? அப்படியா? எனக்காக நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணாங்க. உறவுக்காரங்களை பிரார்த்தனை பண்ணாங்க, அதை நான் மறுக்க முடியாது. என்னுடைய உறவுக்காரர்களும் பிரார்த்தனை பண்ணினாங்க, நிறைய பண்ணினாங்க. அவர்களுக்கு நான் உறவுங்க ஒரே ரத்தங்க, அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க தானே. அதுல இயல்புக்கு மாறான ஆச்சரியம் கிடையாது. ஆனா உலகம் முழுவதும் எனக்கு என்னுடைய நண்பர்கள் பல பேர் என்று பேசினது கிடையாது. உங்க பேர் எனக்கு தெரியாது. ஆனா அந்த நண்பர்கள் எனக்காக குலை பதற பிரார்த்தனை செய்ததன் பலனாகத்தானே இங்க உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். வழி அதுதான் நட்பு. அதுக்கு பதிலுக்கு எதுவுமே தேவையில்லை. பிரார்த்தனை பண்ண பல பேருக்கு நல்லா தெரியும், அவங்க வாழ்க்கையில அவங்க நேரடியா என்னை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணாங்கல்ல, அந்த நட்பை கொண்டாடுறதுக்கு தான் நாங்க 4 பேர் இங்க வந்திருக்கோம். நீங்க நண்பர்களுக்காக பேசுறீங்க. ஓயாம நடுவர் வேற பயமுறுத்துறாரு, அவரே பயந்து போயிருக்காரு. நீங்க இந்த தீர்ப்பை கொடுத்து விட்டு வீட்டுக்கு தானே போக வேண்டும், நீங்க பேசுகிற நீங்கள் எல்லாம் இங்க பேசிவிட்டு வீட்டுக்கு தான் போடுவார். எங்க போச்சு வீடு எதுக்கு இருக்கு? அன்னைக்கு போறதுக்கு தானே இருக்கு. இதெல்லாம் ஒரு வாதம், அதை சொல்றதுக்கு ஒரு அணி, அதுல 4 பேர். அதுக்கு ஒரு மைக் வீட்டுக்கு தாங்க போவோம், வேற எங்க போய் சொல்றீங்க? உடனே முகம் நக நட்பது நட்பு, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. வள்ளுவர் சொன்னதை சொல்லிட்டு சொல்றாரு. நட்புல கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு வள்ளுவர் சொன்னார். வள்ளுவர் வீட்டு சொன்னார், நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. முகத்துல சிரிக்கிறது கிடையாது. என்னுடைய நண்பனை பார்க்கிற போது, அவன்கிட்ட எனக்கு ஒரு இமெயில் வர்ற போது, அவன் இங்க வரப்போறான்னு கேள்விப்படுகிற போது என் நெஞ்சம் மலர்ந்து விடுகிறது. அதுதான் நட்புன்னு வள்ளுவர் சொன்னார். அதுல எதிர்பார்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு யாருமே சொல்லுங்க. இதுக்குதான் சரியான கோலார் நோட்ஸை படிக்கணும்னு நீங்களாம் ஒரு நோட்ஸ் போடக்கூடாது. அவங்க நான் இன்னும் அந்த குரலுக்கு நான் விளக்க எழுதல. இன்னும் அடுத்த வாரம் அதுதான் அவங்க சொன்னாங்க. வள்ளி சொன்னாங்க, நண்பன் என்கிறவன் தனியா நிற்கிறான். உறவு என்பது நிறைய பேர், நிறைய உறவுகளை அடுக்கி எல்லாம் ஒன்னா இருக்கு. நண்பர் என்பவன் ஒத்தையில இருக்கா? அப்படிதான் நம்ம சொன்னீங்க, சொன்னீங்களா? என்ன பாதிதான் கேட்டுச்சு. நண்பன் என்பவன் ஒத்தையில இருக்கானா எனக்கு தெரியல. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். எனக்கு ஒரு தோழி இருக்கா, என் கூட ஸ்கூல்ல படிச்சவன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு நான் காலேஜுக்கு போறப்போ வேற ஒரு தோழி கிடைக்கிறான். அவளும் இவளும் ஒருத்தர் பார்த்துட்டதே கிடையாது. இது மூலமா நான் தான் உங்களுக்கு காமன் பாயிண்ட். ஆனா எனக்கு வீட்டுல ஒரு விசேஷம்னா ஒரு